தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலி என்சிசி முகாம் நடத்திய விவகாரத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை நடத்தியது குறித்த விசாரணையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அதிகாரி பல தகவல்களை தெரிவித்திருக்கிறார். மிக குறிப்பாக கிருஷ்ணகிரி பள்ளியை நிர்வகிப்பதற்காக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் போலி என்சிசி முகாம் நடத்திய பள்ளியில் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் மன அழுத்தம் இருக்கிறதா என்பது குறித்து கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இந்த போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தொடர்ந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரிக்க உள்ளது. அப்போது தமிழக சார்பில் அமைக்கப்பட்ட பன்னோக்கு சிறப்பு குழுவின் அந்த ஒரு அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் இந்த சிறப்பு குழுவானது சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவிகள், அவருடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கியதாகவும் இந்த பாதிப்பிலிருந்து விரைந்து மீண்டு வர அனைத்து நடவடிக்கையும் தற்போது எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த சிறப்பு குழுக்கள் போலி என்சிசி முகாம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் மற்ற பள்ளிகளுக்கும் சென்று அங்கும் பல்வேறு உளவியல் ஆலோசனை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போக்சோ புகார்களை எப்படி வழங்குவது, ஆசிரியர்கள் அதை எப்படி கையாள்வது உள்ளிட்ட ஆலோசனையும் தற்போது வழங்கியுள்ளதாகவும் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல சம்பந்தப்பட்ட மாணவிகளுக்கு மன அழுத்தம் உள்ளதா என கண்டறியப்பட்டு உள்ளதாகவும் இந்த மனதல் அளவில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய எதிர்கால பாதுகாப்பு குறித்தும் தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெற்றோர்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் நடைமுறைகளை உருவாக்க சிறப்பு குழு அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட இந்த பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க தனியார் பள்ளி கல்வி இயக்குநருக்கு தற்போது பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பரிந்துரை தற்போது தீவிர பரிசீலனையாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் அப்பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட கல்வி அலுவலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.